என் அன்பு தங்கமே, காரணமில்லாமல் இந்த வராகி உன் கண்ணில் படவில்லை. என் குழந்தையே, நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் நான் சொல்கின்ற ஒருவரின் மூலமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது. இவரை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனால்தான் அம்மா உன்னை தேடி அவசரமாக இந்த செய்தியோடு காண வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் எண்ணி நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ நம்பி அம்மா என் வார்த்தைகளை கேட்க தொடங்கு. நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல், அதனோடு சேர்ந்து சதுர்த்தியினுடைய விடியலாகவும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, சதுர்த்தியினுடைய விடியல் விநாயக பெருமானினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுக்கக்கூடிய விடியல். இந்த நாளில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். எல்லாவற்றையுமே நமக்குள் போட்டு நம்முடைய மனதை அழுத்தி கொள்ளாமல் நமக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்கின்ற எண்ணம் நமக்கு எப்பொழுது வருகின்றதோ அந்த நொடி முதலே இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நமக்கானதாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம், அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் உன்னை நான் தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்கான அதிசயங்கள் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும். அது பெரிய விஷயமோ அல்லது சிறிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சந்தோஷம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். துன்பமே வந்திருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உனக்கு கிடைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒரு தாயானவள் எப்படி ஒரு பிள்ளையை அரவணைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பையும், ஒரு தாயானவள் எந்த நேரத்தில் தன் பிள்ளைக்கு கண்டிப்பினை கொடுக்க வேண்டுமோ அப்பேற்பட்ட ஒரு கண்டிப்பினையும் உனக்கு நான் எப்பொழுதும் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த இடத்திலும் உன்னை நான் விட்டதில்லை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலகிச் சென்றதில்லை. அதனால் கண்டிப்போடும் கவனத்தோடும் அன்பான அரவணைப்போடும் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி என்னை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று ஒதுக்கி விடாதே. அம்மா உனக்கான நல்ல விஷயங்களை என்றும் என்றென்றும் நடத்தி கொடுப்பேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கு கொடுப்பதாக இருக்கட்டும். நல்ல நேரம்தான் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும். நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை நமக்கான வெற்றியை நிச்சயமாக நம் கைகளில் தரும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக நின்று இந்த வாழ்க்கையை முழுமையாக நமக்கானதை பெற்றுக்கொள்ள துடிக்கும் வரை அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதை எண்ணி வருத்தம் கொண்டாயோ, எதை நினைத்து வேதனை கொண்டாயோ அதையெல்லாம் நீக்கி இனி உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். தேவையில்லாது நீ தொலைத்தது எல்லாம் போகட்டும். இனிமேல் தேவையுள்ள விஷயங்களை நான் உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன். நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருவது விநாயக பெருமான் என்பதனை நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். இனிமேல் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும். நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் மீறிவிடாது. நான் சொன்ன வார்த்தைகள் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் தவறிவிடாது. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைத்தே தீரும். இனி என்னவானாலும்
நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. தாயானவள் சொன்ன சொல்லில் நான் உன் வாழ்க்கையை அப்படியே உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன். உனக்கென நல்ல திருப்பத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, கஷ்டத்தோடு கஷ்டமாக எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய மனநிலையானது நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களை தரும். மேலும் மேலும் உனக்குள்ளிருந்து பல மாற்றங்களை முன்னெடுத்து வைக்கும். முன்னின்று நாம் செய்கின்ற இந்த விஷயங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என்னதான் நடக்கிறது, எப்படித்தான் இந்த வாழ்க்கை நம்மை நல்வழிப்படுத்துகிறது என்ற எண்ணம் உனக்குள் வரும்பொழுதெல்லாம் நீ தெய்வத்தை மட்டும் மனதார எண்ணிக்கொள். தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள். இனி நடக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக என்றும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவில்லாத இந்த வாழ்க்கை உனக்கான தெளிவினை கொடுக்க வேண்டி வருகின்றது. இனிமேல் எதற்கும் குழப்பமடையாமல் இரு. யார் யாருக்கு யாரை பற்றிய என்ன மனநிலை இருக்கின்றதோ அது அவர்களை அப்படியே வழிநடத்தட்டும். என் குழந்தையே, தான் பெற்ற பிள்ளைகளிலேயே பாகுபாடுகளை பார்க்கின்ற பெற்றோர்கள் இங்கு இருக்கும் வரை நிச்சயமாக இந்த உலகத்தில் நன்மைகள் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதல்ல. நாம் எப்பொழுதும் எல்லோரையும் ஒரே கண்ணில் வைத்து பார்க்க வேண்டும். இது போன்ற மனநிலை இல்லாதவர்கள் இத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே அவர்களுக்கு இல்லை என்பதைத்தான் உன் அம்மா நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். என் குழந்தையே, நல்லதொரு திருப்பம் இங்கு ஒவ்வொருவருக்கும் நடக்கத்தான் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில பிள்ளைகளின் மனதில் இருக்கின்ற வேதனைகளை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கே மனது வலிக்கின்றது. சில குழந்தைகள் எல்லாம் தன் வாழ்க்கையில் பலரால் ஒதுக்கப்பட்டு தான் செய்கின்ற நல்ல விஷயங்களினாலேயே மற்றவர்களால் ஒரு ஓரத்திற்கு தள்ளிவிடப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இது அவர்கள் வருத்தப்பட வேண்டிய நேரம் அல்ல. யாருக்கு யாருடைய துணையும் இல்லையோ அவர்களுக்கு தெய்வத்தின் துணை நிச்சயமாக உண்டு என்பதனை மறக்கக்கூடாது. அவர்களுக்கு தெய்வத்தின் அன்பு உறுதியாக கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு புரிதலை கொடுத்துவிடும். இந்த வாழ்க்கை இனிமேலும் நீ வேண்டி நின்ற பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, யாருடைய மனநிலையையும் கண்டு நீ நிச்சயமாக வருத்தப்படாதே. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடந்தே தீரும். உனக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தியே தீரும் என்பதனை நீ மறக்காதே. வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும். இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கட்டும். என் பிள்ளையே, கண் கலங்கி நிற்கின்ற வேளைகளில் ஒரு நிமிடம் நாம் அழுவது நியாயம்தானா என்று நீ யோசித்து விட்டால் உன்னுடைய கண்கள் அந்த நேரத்தில் கலங்க வேண்டிய கட்டாயமே உனக்கு இருக்காது. நிச்சயமாக என் பிள்ளைக்கு தேவையற்ற விஷயங்கள் அது என்பது புரிந்துவிடும். உன்னுடைய கண்ணீர் துளிகள் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அதை ஒருபோதும் செய்துவிடாதே. உன்னால் உன்னுடைய வேதனைகளை கண்டு இன்னொருவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை இருக்கும் பட்சத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பலவீனத்தை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறார்கள். அதனால் எந்த இடத்திலும் உன்னுடைய பலகீனம் அங்கே வெளிப்பட வேண்டாம். உன்னுடைய பலகீனத்தால் நீ எதையுமே இங்கு இழந்து விடாதே. மன வலிமை
உன்னை வெற்றி பெறச் செய்யும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.